ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வாழ்வனைத்தும் தந்தனது குலம் முழுதும் தன்னை ஆண்டு வளர்விட்டு வரும் தர்மதுரையான் நமது குலதெய்வ தேவேஸ்வரர்கள் ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர் அவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாளும் புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருவதில் இன்று 36ஆம் பழமொழியாக நாம் பார்க்கவிருப்பது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கிற பழமொழியை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. நாம முதல்ல இந்த பழமொழிக்கு என்ன பொருள் என்பதை நாம முதல்ல பார்ப்போம். நாம எல்லாருமே இந்த மானிட பிறப்பு எடுத்து வந்து எத்தனையோ நல்லவை கெட்டவைகளை எல்லாம் நம்ம வாழ்வுல நாம சந்திச்சிருப்போம். நாம் நல்லவை என்று எண்ணி ஒரு நேரத்துல ஆனந்தத்தில் திளைத்திருப்போம். அப்படி அந்த நல்லவையாக இருந்த ஒன்றே ஒரு நாள் நமது ஒரு பெருங்கவலைக்கு காரணமாக கூட ஆகி மாறிவிடும். அதுபோல நாம பெருந்துன்பம் பெருங்கவலை என்று நினைத்த ஒன்று ஒரு நாள் நமது பேர் ஆனந்தத்தின் காரணமாக கூட மாறிவிடலாம். இப்படியாக நம்முடைய வாழ்வில் நாம் சந்தித்த எல்லாவற்றையும் நாம் எப்படியோ சமாளித்து அதிலிருந்து நாம் எல்லாம் மீண்டு வந்திருக்கலாம். ஆனா மீண்டு வரவே முடியாத துன்பம், இந்த துன்பத்துல எனக்கு ஒரு பெரிய துன்பம் வந்துச்சு, அதுல எப்படியோ சமாளிச்சு நான் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு சில துன்பங்களை நாம சொல்லுவோம். மீண்டு வரவே முடியாதபடிக்கு நாம ஒரு துன்பத்துல மாட்டிக்கிட்டோம்னா, மீண்டு வரவே முடியாத ஒரு துன்பம் என்ற ஒரு நிலை வந்தால் அதைத்தான் திக்கற்ற நிலை என்று சொல்வாங்க. அப்போ ஒரு பெரிய துன்பம் வந்து நம்மை பற்றி கொள்ள அதிலிருந்து மீண்டு வர எந்த ஒரு வழியுமே தெரியாது. ஒரு வழி இருந்தா அந்த கதவு வழியா நம்ம வந்துடலாம். எல்லா கதவுகளும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை, அதத்தான் திக்கற்ற நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா திசையிலையும் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா திசையிலையும் நாம தப்பித்து செல்ல விடாதபடி லாக் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம லாக் ஆகி உள்ள மாட்டிக்கிட்டோம்னா அதுதான் ஒரு திக்கற்ற நிலைமை. அப்போ இந்த திசை வந்து 4 திசை, இந்த திக்கு வந்து 8 திக்கு இருக்கு அப்படின்னு நம்முடைய தெய்வமார்கள் நமக்கு மானியத்துல இறைவன் வந்து முதலாக நமக்குள்ள குடியேறி கொள்ளும் போது அவங்க வந்து அந்த நமக்குள்ளாக அந்த இதய தடாகத்தினிடத்துல அவங்க குடியேறி கொண்டு அதுக்கு அவங்க குடியேறிக்கிட்ட அந்த இடத்துக்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தாள் வட்ட பூட்டிட்டு அந்த பூட்டுக்குரிய சாவியை வெறுசியர்கள் கையில கொடுத்துட்டு அந்த பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகள் இட்டு மூடி அதன் மேல் 3 பெரும் கருங்க பாறை பருவதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைத்தற்க இயலாத சைல நிற சலன திரைகள் இட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்கரிய காவற்பாடுகளையும் நிறுவி தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டான். அப்போ இறைவன் வந்து வேற யாரும் வெளியே இருந்து வர முடியாதபடி 4 திசை 8 திக்கு 16 கோணங்கள், இது வழியா யாருமே உள்ள வந்துட முடியாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கதவை போட்டு மூடி உள்ள அமர்ந்துகிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இங்க வந்து 4 திக்கு 4 திசை 8 திக்கு 16 கோணத்துல இருந்தும் வெளியே இருந்து யாரும் நம்மள தப்பிச்சு போக முடியாதபடி, நாம வெளியே போக முடியாதபடி நாம லாக் செய்யப்பட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் திக்கு தெரியாத ஒரு திக்கற்ற நிலை. திசைகள் 4 இருக்கு நமக்கு தெரியும். நம்ம ஒரு பிளஸ் மாதிரி போட்டோம்னா அந்த மேல இருக்கிற அந்த முனை வந்து வடக்கு, கீழே இருக்கிற முனை தெற்கு, நம்ம வலது கை பக்கம் இருக்கிறது கிழக்கு, இடது கை பக்கம் இருக்கிறது மேற்கு, அந்த மாதிரி படம் போட்டு காட்டுவாங்க. இது வந்து 4 திசை. இப்ப இந்த 4 கோட்டுக்கும் குறுக்க ஒரு 2 கோடு வரைஞ்சோம்னா அதுல ஒரு 4 முனை கிடைக்கும். அதை வந்து வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து 8 திக்கு.
இப்போ இந்த 8 திக்கு, இந்த வடக்கு வடமேற்கு, இதுக்கு நடுவுல எல்லாம் இன்னொரு கோடு போட்டோம்னா ஒரு 16 கிடைக்கும் நமக்கு. இப்படித்தான் எந்த வழியிலையும் நடுவுல ஒரு புள்ளியாக நம்ம இருக்கோம். சுற்றி எந்த வழியில இருந்தும் யாரும் வர முடியாதபடி, அதுதான் 4 திசை, 8 திக்கு, 16 கோணம். இது வழியிலெல்லாம் நாம எப்பயும் எங்கிட்ட கூடியாவது ஒரு துன்பத்துல இருந்து நாம தப்பிச்சு போக முடியாதபடி நாம் அதுல மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கு பேருதான் திக்கற்று இருக்கிற நிலை. அப்போ இப்படியாக ஒரு நிலைமை வரும்போது தெய்வமே என்று அழைப்பதை தவிர என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்துல வேற எந்த துணையும் இல்லை. தெய்வமே, இப்படி ஒரு நிலைமையில நான் மாட்டிக்கிட்டேன், நம்மளால முடியும் போது அந்த ஏதாவது ஒரு ஓட்டை இருந்தா அந்த ஓட்டை வழியா தப்பிச்சு வர்றதுக்கு நம்ம பார்ப்போம். எந்த ஓட்டையுமே இல்லை, எங்கிட்டுமே வர முடியாம மாட்டிக்கிட்டோம்னா அந்த நேரம் தெய்வத்தை தானே நாம கூப்பிடுவோம். அப்போ தெய்வமே அப்படின்னு நாம கூப்பிடுறோம். அப்போ அவங்கதான் நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கறதான் இந்த பழமொழி நமக்கு எடுத்து சொல்லு. திக்கற்று இருக்கும்போது நீ எந்த மீள முடியாத ஒரு துன்பம், மீள முடிஞ்சா நம்மளால முடிஞ்சவரை மீள பார்ப்போம். மீளவே முடியாத ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல தெய்வம் தான் துணை அப்படிங்கிறத இந்த பழமொழி குறிக்குது. அப்போ இந்த திக்கற்று இருத்தல் போல அந்த நிலைமையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற சில உதாரணங்களை நாம பார்ப்போம். நமக்கெல்லாம் மகாபாரத கதை தெரியும். அதுல தர்மர் முதலான பஞ்சபாண்டவர்கள் அவங்க நேர்மையே உருவானவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள். அவங்களுக்கு எதிராக இந்த கௌரவர்கள், துரியோதனன் முதலான கௌரவர்கள், அவங்க ஒரு தீய எண்ணங்களே கொண்டவர்களாக, எந்த ஒரு நியாயத்துக்கும் கட்டுப்படாதவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க பாண்டவர்களுடைய அந்த நாட்டை எப்படியாவது பறித்து கொள்ள வேண்டும். நேர்மையா போரிட்டு பறித்துக்கிட்டா பரவாயில்ல, சூழ்ச்சி செய்தாவது பறித்துக்கொள். நேர்மையா போரிட்டு அவங்களால பறிக்க முடியாது. அதனால சூழ்ச்சி செய்தாவது அவங்ககிட்ட இருந்து அந்த நாட்டை பறித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு சகுனி என்கிற ஒரு சூழ்ச்சிக்காரனின் உதவியை கொண்டு அவங்கள்ட்ட அந்த நாட்டை எல்லாம் சூதாடி அவங்கள வஞ்சகமாக அவங்க நாட்டை பறிச்சு அவங்களையும் அடிமையாக்கி மனைவியையும் வச்சு சூதாட வச்சு பாண்டவர்களுடைய மனைவியாக்கி அந்த திரௌபதியையும், எந்த பாவமும் செஞ்சறியாத அந்த பெண்ணையும், அவளை சூதாடி அவளையும் தோத்துட்டான்னு சொல்லி அவளை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் போய் திரௌபதியை போய் தலைமுடியை பிடிச்சு இழுத்து கொண்டு சபை நடுவுல நிறுத்தி அவளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணுமோ எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி அவளோட துகில உரிய சொல்றாங்க சபை நடுவுல வச்சு. அப்போ இந்த அவளுக்கு காப்பாற்ற முடியல. ஒரு பெண் வலிமை நிறைந்த ஒரு ஆண் முன்னால போராடி ஜெயிக்க முடியாது. அப்போ அந்த வலிமை நிறைந்த அந்த துச்சாதனுடைய அந்த கரங்கள்ல அந்த பெண்ணோட துகில் மாட்டிக்குது. அந்த பெண் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. அவளுடைய கணவன் 5 பேர் பராக்கிரமசாலிகள், எல்லாருமே யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமையில அடிமைகளாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அது இன்னும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த சபையாக இருக்கு. பீஷ்மர், விதுரர், துரோணாச்சாரியார் முதலான ஆன்றோர்கள் எல்லாம் அங்க அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களாலும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல திரௌபதிக்கு. அப்போ இந்த திரௌபதி தானாக முடிஞ்ச மட்டும் போராடி பாக்குறாங்க. அப்போ அவங்களால போராட முடியாத நிலைமை சோர்ந்து போய் அதுக்கப்புறமா அவங்க கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு, கிருஷ்ணா உன்னை தவிர எனக்கு வேற துணை இல்லை, இன்னைக்கு எல்லா துணையும் எனக்கு அடைபட்டு போச்சு, எனக்கு மீள முடியாத ஒரு துன்பத்துல நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்ச உடனே அவங்களுடைய துகிலானது வளர்ந்து கொண்டே போகுது. இது எல்லாமே நாம இந்த கதையை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அப்போ இந்த துச்சாதனன் இழுத்து 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 பார்த்து அந்த துகில் ஒரு மலை போல குவிஞ்சு அவனால முடியாம சோர்வடைஞ்சு கீழே விழுங்குறதாக காட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்.
அப்போ இது மகாபாரத கதையில திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணையான ஒரு கதையாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதுதான் திக்கற்ற நிலைமையா அப்படின்னா, இது திக்கற்ற நிலைமைன்னு சொல்ல போக முடியாது. திக்கற்றது போல ஒரு நிலைமை அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். அது எப்படி அப்படிங்கறத நம்ம போக போக பார்ப்போம். இப்போ நம்முடைய பெருமானவர்கள், இப்போ திரௌபதிக்கு வந்த நிலைமை நம்ம பார்த்தோம். நம்முடைய பெருமானவர்களும் தானும் ஒரு நேரத்துல திக்கற்று இருந்ததாக நமக்கு அருளி செய்யறாங்க. மான்வியத்துல நம்முடைய பெருமானவர்கள் முதலாக அவங்க அந்த ஆடு மேய்க்கிற பருவத்துல, இளம் பிராயத்துல முதலாக அவங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கிறாங்க. ஒரு மௌல்வி நியாய மரணம் அநியாய மரணம் என்பதை பத்தி அவங்க பிரசங்கம் செய்யறாங்க. அதை கேட்கிறாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று அதை கேட்கிறாங்க. என்ன பிரசங்கம் நடக்குது? மரணத்துல 2 வகை உண்டு, அநியாய மரணம் நியாய மரணம்னு 2 இருக்கு. அதுல நியாய மரணம் அடையணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிரசங்கத்தை கேட்கிறாங்க. அப்பதான் தெரியுது மரணத்துல இப்படி 2 வகை இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு முந்தி தெரியாது. அப்ப அது முதலாக அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மரண அச்சம் பற்றி கொள்கிறது. இப்போ நாம நியாய மரணம் அடையணுமே, அநியாய மரணம் எப்ப வேணாலும் வரலாமே, இப்போ மரணம் வந்துட்டா நாம என்ன செய்ய போறோம்? அப்போ அந்த நியாய மரணம் அடைகிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற உள்ளம் அந்த இளம் பிராயத்திலிருந்து அவங்க உள்ளத்துல சவுக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்தது போல இருந்தது என்று பெருமான் அவங்க அருளி செய்றாங்க. அப்போ அவங்க அதுக்காக வேண்டி எவ்வளவோ அந்த வயசுல இருந்து அவங்க எவ்வளவோ பாடுபடுறாங்க. அந்த நியாய மரணத்தை பெற வேண்டும், அந்த அநியாய மரணத்துக்குள்ள சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ பாடுபட்டு எதுலையுமே அவங்களுக்கு கிடைக்காம அவங்க மீள புகலிடமின்றி இருந்ததாக நமக்கு அருளி செய்றாங்க. எத்தனையோ பெரியோர்களை எல்லாம் போய் பாக்குறாங்க. யாரு சாமியார்கள் ஞானிகள்னு யார சொன்னாலும் சரி, அவங்க போலிகளா என்னன்னா யோசிக்கிறதே இல்லை. ஒருவேளை அவங்கள்ட்ட மெய் இருந்தாலும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எத்தனை பேரை பார்த்தாங்க, எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ அவங்க எத்தனையோ பேர்கிட்ட போய் ஏமாந்து நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரால் உடலமும் ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய இனி என் செய்வோம் என்றுளம் ஏங்கி ஈராறு குருமார் இடமுறை தானேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க வேதனைப்பட்டு இனி எங்க போவோம் என்ன செய்வோம் அப்படின்னு தெரியாம அவங்க திக்கற்று இருந்து நம்ம பெரியோர்களிடம் பெரும்பலன் என்று வாங்கினதெல்லாம் போலியாய் போனதை எண்ணி கண்ணீர் சொல்வார்கள். இப்படி எல்லாம் பொய்யாய் போயிருச்சே, எத்தனையோ பேர்கிட்ட போய் பார்த்தோமே, ஒண்ணு கூட ஒரு அசலா இல்லையே, எல்லாம் போலியா இருக்கே, நம்மோடைய உபதேசம் வாங்கினவர்கள் எல்லாம் திருப்தியா இருக்கிறார்களே, நமக்கு மட்டும் ஒரு பயனும் காணோமே என்று ஏங்குவார்கள். நாளெல்லாம் வீணாளாக போனது எண்ணி துயருவார்கள். உலகத்திற்கு பெரியோர்கள் பாரவான்கள் எல்லாம் என்று வந்தார்களே, இது காலத்தில் நமக்கு மட்டும் இல்லாமலா போய்விட்டது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். நான் போய் ஒரு டிவி பார்க்க போனேன்னா நேரம் கரண்ட் போயிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம எனக்குதான் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். அது போல நம்ம பெருமானவர்களும் நினைச்சிருக்காங்க, நமக்கு மட்டும்தான் இல்லாம போயிடுச்சு, பெரியவங்க எல்லாம் வந்தாங்களே உலகத்துல, நமக்கு மட்டும் வந்தவங்க எல்லாம் போலியா இருக்காங்களே அப்படின்லாம் நினைச்சு அவங்க வேதனைப்பட்டதையெல்லாம் நமக்கு ரொம்ப விவரிச்சு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. இனி என் செய்வோம் எங்க போவோம் என்று மங்குவார்கள். அந்த கவலைப்படுறதுக்கு எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி நமக்கு மங்குவார்கள். நமக்கு மட்டும்தான் விதி இல்லையோ என்று அழுகுவார்கள். அவர்களுக்கெல்லாம் உள்ள திருப்தி நமக்கு இல்லையே என்று அவமானம் உருவார்கள். இப்படி கதியில்லாத நம்ம கடவுள் ஏன் படைத்தான் என்று இடையுவார்கள். வேதனைப்படுறதுக்கு இத்தனை வார்த்தைகள்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. இவ்வாறு நெடுநாளும் பேருற்று வரும் குமாரர் அவர்களுடைய நினைவில் திட்டமான நினைவு வந்ததானது. நிச்சயமா இக்கடை கலித்திறன் நிகழ்ச்சி உலகத்தே யாருக்கும் நிஜமான ஞானம் வேண்டும் என்ற சித்தம் உடையவர்கள் இல்லை போல் இருக்கிறதே என்று தீர்மானித்து, ஒருத்தருக்கு கூட அந்த எண்ணம் இல்லை.
அந்த பிரசங்கம் செய்தாரே அவருக்கு கூட அந்த எண்ணம் இல்லை. ஏதோ எதுலயோ படிச்சிருக்கிறாரு, படிச்சதை ஒப்பிச்சுட்டு போயிட்டாரு. அவரு கூட அடுத்த நிமிஷம் அதை மறந்துருப்பாரு. பிரசங்கம் செய்தவர் நியாய மரணம் வேணுமேன்னு நினைச்சு அவரெல்லாம் உருகல. அந்த பிரசங்கம் செய்தவருக்கும் தோணல, அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே உள்ள பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து அவங்களுக்கும் தோணல. ஆனா வெளியே நின்று கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்க உள்ளத்துல சவுக்கடி சதா கொடுத்தது போல இருந்ததே. அப்போ நம்ம எண்ணத்துக்கு கூட துணை இல்லையே, இது மாதிரி நினைக்கிற மனுஷர்கள் கூட இல்லையே. நம் எண்ணத்திற்கு துணைவே இல்லை என்று துணிந்து, சரி இவங்களெல்லாம் இனிமே நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம யோகம் செஞ்சு அது மூலமாவது நாம இந்த ஞானத்தை அடையலாமா அப்படின்னு சொல்லி அது முதலாக வாசியை விட்டால் வேறு வழியே கிடையாது என்று ஒரு மனத்தாய்வு கொண்டவர்களாய் அவங்க விடாமுயற்சியோடு செய்து வர்றாங்க. அதுலயும் தூலத்துல எத்தனையோ கஷ்டங்கள். அந்த கஷ்டங்களுக்காக நெருஞ்சிப்பூ, முருங்கைப்பூ இவற்றை பாலில் போட்டு காய்ச்சி அருந்துவார்கள். சிறிது உபாதை மாறினதும் மறுபடியும் தொடர்ந்து செய்து வருவார்கள். அப்ப இப்படியாக தொடர்ந்து நம்முடைய பெருமானவர்கள் அந்த அநியாய மரணத்திலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணுமே அப்படின்னு அவங்க வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதுலயும் இதே சிந்தனையாகவே அவங்க இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு உடல் துணை இல்லாம இருந்ததா, பொருள் துணை இல்லாம இருந்ததா, எல்லாமே இருந்தது. வெளித்துணை தௌலத்தானது மிதப்புற்று இருந்ததுன்னு சொல்றாங்க தெய்வம். அவங்ககிட்ட எல்லா செல்வமும் மிதப்புற்றுன்னா நிறையவே இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் அதெல்லாம் என்ன நீடு நில்லாத உயிர் துணை இன்றிய வெளிய மினுக்கு தான் அது இந்த தூலத்துக்கு தானே தவிர உயிருக்கு துணை இல்லையே. இதெல்லாம் வெளி மினுக்கு துணை தானே. வெளி மினுக்கு பயில் அழி செல்வம் என்று திடமாக ஓர்ந்து, அப்போ அவங்க அப்படி நினைச்சு சிரஞ்சீவி உயிர் துணை மெய்ப்பொருள் வேண்டி அலைந்து தேடியும் கிட்டாமல் என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்தோமே, எந்த முயற்சியிலையும் கிடையிலே. நம்ம இப்ப பார்த்தோமே எல்லா வகையிலையும் லாக் ஆன மாதிரி. அவங்கள போய் பார்த்தா 12 குருமார்களை பார்த்தோம், எல்லாம் போலியா போச்சு. சரி வாசி யோகம் செய்யலான்னு பார்த்தா அதுவும் ஒண்ணும் நடக்கல, அதுலயும் ஒண்ணும் கிடைக்கல. உடம்பு வாதை வந்ததுதான் மிச்சம். அப்படி இருந்ததைத்தான் பெருமானவர்கள் திக்கற்று இருந்ததாக அறிவு செய்றாங்க. சிரஞ்சீவி உயிர் துணை மெய்ப்பொருள் வேண்டி அலைந்து தேடியும் திட்டாதவர்களாய், நாளும் முடிவில்லாத ஏக்கத்தினராய், கவலையின் மேடு ஏறியவர்களாய். அதுக்கு மேல கவலை இல்லை, கவலையினோட உச்சி மேடுக்கே போயாச்சு. கவலையின் மேடேறியவர்களாய் திரிகரணங்களும் அநியாய மரணத்திகில் பிடிப்பில் சிக்குண்டு மீள புகலிடமின்றி, அதுல மீள வழி இருந்தா தானே செய்யலாம். என்ன வழின்னே தெரியல, எப்படி மீளன்னு தெரியல. என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு, எல்லாமே தோல்வி ஆயிடுச்சு. அப்போ மீள புகலிடம் இல்லை, லாக் ஆகி மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயாச்சு. மீள புகலிடமின்றி திக்கற்று இருந்தவர்கள் ஆகலினாலே. அப்போ நான் அந்த இடத்துல திக்கற்று இருந்தேன் அப்படின்னு பெருமான் அவங்க சொல்றாங்க. அப்ப நாம அங்க திரௌபதி திக்கற்று இருந்ததை பார்த்தோம். அப்போ அதுதான் திக்கற்று நிலைமையா அப்படின்னு பின்னாடி பார்ப்போம்னு சொன்னோம். இப்ப நம்முடைய பெருமானவர்கள் நான் திக்கற்று இருந்தேன் அப்படின்னு அது செய்வதையும் பார்த்தோம். அப்ப இதுதான் திக்கற்று இருந்த நிலைமையா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இன்னொரு இடத்துலயும் நம்முடைய பெருமானவர்கள் திக்கு தசை தெரியாம நான் நின்னேன் அப்படின்னு அருள் செய்யறாங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்ப்போம். பெருமானவர்கள் பாட்டை பிரானவர்களது அந்த ஆசீர்வாதம் என்கின்ற அந்த திருக்காப்பு கங்கணம் பூணப்பெற்று இந்த மெய்வெளியின் பாரமாத்திக திருவசன பிரசங்கத்தை எங்கும் ஓய்வு ஒளிவின்றி சலியாது நின்று சாங்கோப சங்கமாக தனியே நின்று முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க ஏற்கனவே நம்ம ஒரு பழமொழியை பார்த்தோம், பிள்ளை இல்லாதவர் பீச்சிலையை முகந்தா போல இருக்காங்களே இவங்கெல்லாம், அதனால நாமளும் ஒரு நேரம் அப்படித்தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது பாட்டையர் அவங்க கேட்ட ஒரு கேள்வியை கேட்டவுடனே அவங்க மேல உடனே நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களே பற்றி கொண்டோமே, அது போல இவங்களெல்லாம் ஓடி நம்மளை பற்றி கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஆசையோட, ஒரு பேராசையோட அவங்க அந்த சாங்கோப சங்கமாக முழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி முழங்கிக்கிட்டே இருக்கும்போது அது யாராவது அந்த மாதிரி ஆகா இப்படியான ஒரு ஞானம் இருக்காங்க யாராவது பற்றி கொண்டார்களா அப்படின்னா இல்ல. ஜனங்கள் அந்த பிரசங்கம் முடிந்ததும் கலைந்து அவரவரும் தன் வீட்டை நோக்கி போறாங்க.
யாருமே அவங்கள பற்றி கொள்ளல. எல்லாரும் அவங்கவுங்க இவங்க கேட்ட உடனேயே வீடு வாசல் மனை சொத்து சுகம் பெற்றோர் உற்றார் தாங்கள் வாழ்ந்த நாடு வீடு எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே, நாம அந்த நேரமே பற்றிக்கிட்டோமே, இவங்கெல்லாம் அப்படி அவங்கவுங்க வீட்டை நோக்கி போறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க நினைச்சாங்க கூட்டம் கூட்டமாக வந்து சாய்ந்து நம் மீது இந்த சிரஞ்சீவி மையை பெறுவதற்காக நம்மை பற்றி கொள்ள போகிறார்கள் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்தவங்க ஒருவருக்காவது உணர்ச்சிப்பட்டு இது தங்களுக்கு வேண்டும் என்று கேட்காமல் கலைந்து செல்வதை பார்க்கும்போது நம்முடைய பெருமானவர்களுக்கு நம்ம சொல்லுவோமே எனக்கு தலை சுத்துற மாதிரி வந்துருச்சு, அது போல அவங்களுக்கு தலை சுத்தி கண்ணை கட்டிக்கிட்டு வந்த மாதிரி எங்க நிக்கிறோம்னே அவங்களுக்கு தெரியலையாம். அத நம்முடைய பெருமானவர்கள் அந்த நிலைமையை சொல்றாங்க. தங்கள் பிரசங்கம் முடிவு கொடுத்து நிற்கும் காலங்களில் ஜனங்கள் கலைந்து அவரவரும் தங்கள் வீட்டை நாடி போகின்ற பரபரப்பினை கண்ணோக்கும் எங்கள் குருதேவர் அவர்கள். பிரசங்கம் முடிஞ்சவுடனே அவங்கவுங்க வீட்டுக்கு பரபரப்பா கிளம்புறத பார்க்கும்போது பெருமானவர்களுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. சில சமயங்களில் இவர்கள் எங்கேயோ போகிறார்களே, இவர்கள் எங்கே போவார்கள், எங்க போறாங்க இவங்க எல்லாம், நாம இப்படி ஒரு ஞானம் இருக்கு நீ அநியாயமான தப்பிக்கலாம் சொல்றோமே, அத பிடிச்சுக்காமல் இவங்க வாட்டுக்கு போறாங்களே, இவங்க எல்லாம் எங்க போவாங்க, அவஸ்தை இல்லாத எல்லை எங்கும் இல்லை என திக்கென்ற தங்களுடைய காட்சியின் நினைவில் உறைந்தபடியே எண்ணுவார்கள். பின் அதன் அடுத்து வரும் சன நேரத்திலே அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு நிலம் இருக்குங்கிறதே பெருமானவர்களுக்கு மறந்து போகுது. எங்க போறாங்க இவங்க வாட்டுக்கு இப்படியே போறாங்களே, எங்க போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் வீடு நிலம் சொத்து சோழி இருக்கு போல, அதுக்குதான் இவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் தங்களுக்கு இருக்கிற வீடு நிலம் சொத்து சோழிகளுக்கு போகிறார்கள் என்று திட்டமான நினைவில் தனித்தனி எழுந்தி ஒன்றன் பின் ஒன்றாக உண்டாகி ஒன்னொன்னா அதுக்கப்புறம் தலை சுத்தி கண்ணை கட்டிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னொன்னா தெரிய வருது. அப்போ ஒன்றொன்றாக உண்டாக்கி எண்ணத்தில் ஊறி ஓடி வரும். அப்போது திசை ஒன்றும் நினைவுக்கு வராது. திசை எந்த திசையில நிக்கிறோம்னே தெரியல, அததான் திக்கு திசை தெரியாம நிக்கிறாங்க, திக்கற்று இருந்தாங்க. திசை ஒன்றுமே நினைவுக்கு வராது, ஏக திசையாக இருக்க 4 திசையும் தெரியல, 8 திக்கும் தெரியல, 16 கோணமும் தெரியல, எதுவும் தெரியல. ஏக திசையாக அந்த நிக்கிற இடம் ஒண்ணு மட்டும்தான் தெரியுது. அந்த ஒரு நிலைமையில அவங்க நிக்கிறாங்க, திக்கற்ற நிலைமையில இருந்த மாதிரி. நிற்கின்ற இடம் என்னது என்று நிச்சயம் புலப்படாமல் குய் என்று வெயிலொளிர் துகள் போல் இருக்கும் அது நேரம் ஜனங்கள் கஜகஜல் என்று கலைந்து கொண்டிருக்கையில் தாங்கள் இருந்து வரும் குடிசையானது மறந்து போய், அவங்க ஒரு குடிசையில இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன குடிசை ஒருத்தர் கொடுத்திருப்பாரு, அதுல இருந்துதான் பிரசங்கம் பண்ணிட்டு போய் அந்த அப்படி ஒரு குடிசை நம்மளுக்கு இருக்குன்றது கூட மறந்து போச்சு. எங்க போறது, எல்லாரும் இப்படி போறாங்களே, நாம எங்க போவோம் அப்படின்னு தெரியாம நிக்கிறாங்க. மேலும் அப்போது தாங்கள் குடிசையிலிருந்து வந்ததான எண்ணத்தில் சிறிதும் புலப்படாதவர்களாய், நாமளும் ஒரு குடிசையில இருந்துதான் வந்தோம், அந்த குடிசைக்கு திரும்ப போவோம்னு கூட நினைப்பு இல்ல. இவங்க எல்லாம் போறாங்களே, நாம எங்க போவோம் அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. குடிசை ஏதும் இல்லாதிருந்து வரும் ஒரு அனாதையை போல அவாந்தரையாய் தங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள். அங்கே எல்லாவரவரும் தன் வீடு வாசல் சோழிகளுக்கு போகிறார்களே, அது போல நாம இங்கே போவோம், நமக்கு இங்கே என்ன இருக்கிறது, ஒன்றும் இல்லையே என்று நினைத்து அப்போ அதுபோல நாம எங்கே போவோம் அப்படின்லாம் நினைச்சு அவர்களுடைய நிலைமையையும் தங்களுடைய நிலைமையையும் எண்ணி தட்டுண்டு திசிறு முகராய் திக்குமுக்கு அடித்தது போல தனியே நிற்பார்கள். அப்போ இதுதான் திக்குமுக்கு அடித்தது போல திசை தெரியாம, திசை ஒன்றும் கண்ணுக்கு புலப்படாமல் நிற்கிறாங்க. அப்போ இது அவங்களுக்கு இன்னொரு திசை தெரியாம திக்கற்று இருந்த ஒரு நிலைமைய நாம மாமியத்துல பாக்குறோம். இப்போ நாம 3 நிலைமையை பார்த்தோம். திரௌபதியோட நிலைமை 1, நம்முடைய பெருமானவர்கள் திக்கற்று நின்ற 2 இடங்களையும் நாம பார்த்தோம். அப்போ இதுதான் திக்கற்ற நிலைமையா,
அதாவது நம்முடைய பெருமானவர்கள் போலி குருமார்கள் அவங்க செஞ்சும் அதுவும் போலி குருமார்கள்ட்ட போயும் பயன் இல்லை, வாசி யோகம் செய்தும் பயன் இல்லை, இந்த மெய்யை அடைவதற்கு வேற வழியே தெரியாத ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தினர் ஒருத்தர் கூட வேணும்னு கேட்காம அவங்க கலைந்து செல்றத பார்த்து அவங்க அந்த திசை தெரியாம நின்ற ஒரு நிலைமை. அப்போ இதுதான் உண்மையான திக்கற்ற நிலைமையா அப்படின்னா, இது திக்கற்ற நிலைமை போல இருந்தது. திக்கற்ற நிலைமை அப்படின்னா காப்பாற்ற வேறு வழியே இல்லாத நிலைமை. இப்போ திரௌபதியை காப்பாற்ற வேற வழியே இல்லையா? இருந்தது, ஆனா யாரும் செய்யல. திரௌபதியோட கணவர்கள் ஒருத்தருக்கு 5 பேர், 5 பேரும் பராக்கிரமசாலிகள். ஏன் உங்களை கையை யாரும் கட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? அங்கதானே அடிமையா தானே உட்கார வச்சிருந்தாங்க. நீ சூழ்ச்சி செஞ்சு தானடா ஜெயிச்ச. என் மனைவியை ஏன் துகில உரியன்னு எந்திரிச்சு காப்பாத்துறதுனா காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் செய்யல? அடிமையாக உட்கார்ந்து இருந்தா மனைவியை ஒருத்தன் பிடிச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு துகில உறிஞ்சா பாத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்ல அந்த சபையில இருந்தாங்களே ஆண்டோர்கள் சான்றோர்கள், பீஷ்மர், விதுரர், துரோணாச்சாரியர் முதலான சான்றோர்கள் எல்லாம் இருந்தாங்களே, அவங்க தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதா? முடியுமே. ஏன் மௌனமா இருந்தாங்க? செய்ய முடியும், ஆனா செய்யல. அப்போ இதுவா திக்கற்ற நிலைமை? உனக்கு எல்லாம் செய்யலாம், நீ செய்யாம இருந்துட்ட. அதே போல நம்முடைய பெருமானவர்கள் திக்கற்றுதான் இருந்தாங்க, ஆனா இன்னும் அவங்க முயற்சி செஞ்சு அதோட நிக்கல. அவங்க அதுக்கப்புறமும் அவங்களோட முயற்சினாலதான் பாட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைச்சாங்க. அப்போ இதோட இனிமே திக்கற்று போயிடுச்சு, இனிமே என்னால செய்யவே முடியலன்னு அவங்க கையை விரிச்சு விட்டுறல. அவங்க பெரியவங்க யாரை பார்த்தாலும் மரியாதையா வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் ஒரு தெருவுல வீதியில போன பெரியவங்க தானே கணிகமணி பிரானவர்கள். அவங்களுக்கு முன்ன பின்ன பழக்கமா? அப்படி பழக்கம் இல்லாதவங்களையும் அவங்க அழைச்சிட்டு போய் வீட்டுல போய் எந்த பெரியவங்க வந்தாலும் அப்படி கூட்டிட்டு போற ஒரு நல்ல பழக்கம். இளமையிலேயே அவங்க தங்களுடைய இளமை பருவத்தை பத்தி அப்பப்ப எடுத்து காட்டுவாங்க. மண்ணு ஒரு சின்ன ஒரு தின்பண்டம் கிடைச்சாலும் அதை தானா திங்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடும்போது ஒரு சத்தம் கேட்குமே, அது எனக்கு மகிழ்ச்சியை தரும். அப்ப இது எப்படி ஒரு உயர்ந்த குணமாக அந்த சின்ன பருவத்திலே அவங்க இருந்ததுதான் இந்த அவங்க அந்த ஞானத்தை பெற்ற பிறகு அந்த உலக மக்கள் எல்லாருமே பெறணும், எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திடன்னு மற்ற அனந்தர்கள் எல்லாம் பாட்டு பாடும்போது பெருமானவர்கள் அவங்க குரலை ஓங்கி எல்லோருமே, எல்லா ஜாதி மக்களுமே, எல்லா உலக மக்களுமே, அதுல அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் கொடுக்கிறது. அப்போ அப்படி அவங்களுடைய முயற்சி கொண்டு நம்முடைய பெருமானவர்கள் அதுக்கப்புறம் பாட்டை இருக்கிறான். அவங்க திக்கற்று நின்று சோர்ந்து போய் நின்றல. அதுக்கப்புறமும் அவங்க பாட்டை இருக்கிறான். அவங்கள வீடு வழியா போனவங்களை இவங்களை கூப்பிடலாமா அப்படின்னு இவங்க நினைக்க, அவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்களான்னு அவங்க நினைக்க, இருவருடைய நினைவும் ஒன்று சேர்ந்து அவங்க அன்னைக்கு வந்தது, பாட்டை எடுத்துலான்னு அவங்களை சந்திச்சது. அப்புறம் அவங்களோட அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அங்கன முடிவில்லாத மெய்ப்பொருளாகி சிரஞ்சீவி உயிர்த்துணை மெய்ப்பொருள் கிட்டிருச்சு பாட்டை பெருமான்ட்ட இருந்து. சிரஞ்சீவி உயிர்த்துணையாகிய மெய்ப்பொருள் கிட்ட பெற்று அதன் சுவை கூரைற்ற ரகிதராகிவிட்ட நாயம் அவர்கள் முன்பின் தோன்றாத மகிழ்ச்சி பேரானந்த பிரவாகத்தினது உளப்பற்றுதலின் விடா பிடிப்பினாலே அப்போ பெரிய ஒரு கவலையில இருந்தாங்க. கவலையின் மேடேறியவர்களாய் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த கவலையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ என்னது, மகிழ்ச்சி பேரானந்த பிரவாகம். பிரவாகம்னா பயங்கரமான ஓட்டம், நீரோட்டம். லேசம் போச்சுன்னா அது நீரோட்டம். நீர் பிரவாகமா ஓடுச்சு அப்படின்னா அது அப்படியே கரை புரண்டு அலையடிச்சு ஓடுறது. அந்த மாதிரி மகிழ்ச்சி பிரவாகம், கவலையில மேடேறி இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி பிரவாகம் வந்துருச்சு. அப்புறமா இந்த கூட்டத்தினர்கள் எல்லாம் கலைந்து போனாங்களே, அதுவுமே ஒரு நேரம் மாறிடுச்சு. அவங்க பேசும்போது இப்போ அவங்க பேச மாட்டாங்களான்னு கேட்கிற அளவுக்கு எத்தனையோ மக்கள் அவங்களுக்கு பிள்ளைகளா சேர்ந்துட்டாங்களே. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, எனக்கு ஒரு நேரம் ஆள் இல்லாம இருந்துச்சு, அதனால எனக்கு நான் இன்னாருன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருந்தது.
ஒரு பொம்பளை எப்படி நான் தான் பொம்பளை பொம்பளைன்னு சொல்ல மாட்டாளோ அது மாதிரி நான் தான் உன்னை படைச்ச ஈசன் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா எனக்கு பக்கத்துல சாட்சிக்கு ஆள் இல்லாம இருந்தது. இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சாட்சி சொல்றதுக்கு நிறைய மக்கள் வந்து விட்டார்கள் அப்படின்னு பெருமான் அவங்க அருள் செய்வாங்க. அப்போ எல்லாம் அந்த நிலைமையும் மாறிடுச்சு. எப்படி எல்லாம் அந்த நிலைமை மாறிச்சு. நம்முடைய பெருமானவர்களுக்கு அந்த நேரமே கூட அந்த குடிசை எங்க இருக்கு என்னன்னு தெரியாம இருந்து அந்த தவிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அப்பவே கூட அந்த நிலைமை வந்து கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மாறிடுச்சு. அதையும் நம்முடைய தெய்வமோர்கள் மாநிலத்துல எடுத்து காட்டுறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அவங்க வந்து எங்க நிக்கிறோன்னே தெரியாம தட்டுண்டு தடுமாறி நின்று கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் வந்து எங்க போறோம் அப்படின்னே தெரியாம நம்ம இப்படி நின்றுகிட்டே இருந்தா இவங்க என்ன நின்றுகிட்டே இருக்காங்கன்னு பாக்குறவங்க ஏதாவது நினைப்பாங்களேன்னு சொல்லி இவங்க ஏதாவது கேட்பாங்களேன்னு நினைச்சு ஏதாவது ஒரு வழியில அது என்ன வழி என தோன்றாமலே இன்ன இடத்திற்குத்தான் போகிறோம் என்று இல்லாமலும் அவர்கள் பார்ப்பதற்காகவே அவர்களைப் போலவே தாங்களும் போவார்கள். அப்படி அவங்களும் நம்ம இப்படி நின்றுகிட்டே இருந்தா என்ன இவர் நின்றுகிட்டே இருக்கிறாருன்னு எல்லாரும் நினைப்பாங்களே, நம்மளும் எங்கேயோ போற மாதிரி போவோம், எல்லாரும் போறாங்களே அது மாதிரி நம்மளும் போவோம்னு போய்கிட்டே இருக்காங்க. என்ன திசை எங்கிட்டு போறோம்னு தெரியாம அப்படி போகும்போது ஒரு 5-6 எட்டி ஒரு 5-6 எட்டி 10 எட்டி போனதும் தான் அவங்களுக்கு அந்த நிலைமை மாறி அந்த கண்ணை கட்டிக்கிட்டு எதுவுமே தெரியாம இருந்தது மாறி கொஞ்சம் கொஞ்சமா அடே நமக்கும் குடிசை ஒன்று இருக்குதே, மறந்து போயிட்டோமே, அங்க போலாமே நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பனிப்புகை போன்ற நினைவானது ஒரு இருளினுக்குள் இருந்து குடிசை மெதுவாக பிதுங்கி வெளியில் புதிதாக தோன்றி வருவது போல கண்ணுக்கு தோன்றி கொஞ்சம் கொஞ்சமா நினைவுக்கு வருது. அது எப்படி இருந்தது, அதனுடைய முழு தோற்றம், எல்லை, திசை, வழிபாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்கூசும் சுடரினுக்குள் இருந்து வெளியே தள்ளிவிட பெற்று வந்து விழுந்தது போல தெரியும்படியாக தோன்றி ஒன்னா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம பெருமானவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படி தெரிஞ்ச உடனே அந்த முன்னர் தட்டுண்டு நின்ற அந்த இடுக்கனானது அற்ற மகிழ்ச்சினா, முதல்ல தட்டுண்டு தடுமாறி நின்னாங்க, திக்கு திசை தெரியாம எங்க போக, நமக்கு ஒரு குடிசை இருக்கு அப்படிங்கிற நினைவே மறந்து போய் தட்டுண்டு தடுமாறி நின்னாங்களே, திக்கற்று இருந்தவர்களா நின்னாங்களே, அது மாறிடுச்சுங்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த தட்டுண்டு நின்ற அந்த இடுக்கனானது அற்ற மகிழ்ச்சியினராய், அந்த தட்டுண்டு நின்ற இடுக்கன் துன்பம் அது மாறி மகிழ்ச்சி வந்துருச்சு. தங்கள் கவனத்திற்கு எல்லாம் ஸ்பஷ்டமாக தெரிய வந்ததும், எல்லாம் இப்ப ஸ்பஷ்டமாக தெரிய வந்துருச்சு. அப்படி தெரிய வந்ததும் முன்னர் ஜனங்கள் பார்ப்பதற்காக வேண்டி பொத்தாம்பொதுவாக போய்கொண்டிருந்த பாதையை விட்டு, அதுக்கு முன்னால நம்ம அப்படியே நின்றுகிட்டு இருந்தா யாராவது என்னமாவது நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி பொத்தாம்பொதுவாக போய்கிட்டு இருந்தாங்களே, இப்ப வந்து ஆஹா நமக்கு ஒரு குடிசை இருக்கே, அங்க போகலாமே நம்ம அப்படின்னு நினைச்சு பொத்தாம்பொதுவாக போய்கொண்டிருந்த அவர்கள் ஸ்பஷ்டமாக தெரிய வந்ததும் பாதையை விட்டு நேர் எதிர்த்து திரும்பி வராமல், இப்ப வந்து நம்ம வேற பாதையில போய்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க குடிசை வேற பாதையில இருக்கு, அதுல திரும்பி போகணும். சாதாரண இப்படி போற பாதையை விட்டு திரும்பினா பாக்குறவங்க என்ன இவர் இப்படி போனாரு திடீர்னு அப்படி திரும்புறாரு அப்படின்னு நினைப்பாங்களேன்னு சொல்லி அந்த போற பாதையிலேயே போய் வேற சந்து வழியா கூடி அவங்க குடிசைக்கு போவாங்க. போய்கொண்டிருந்த பாதையை விட்டு நேர் எதிர்த்து திரும்பி வராமல், மேலும் அவர்களுக்காகவே போன பாதையிலேயே சிறிது தூரம் போய் குறுக்கே பிரிகின்ற சந்து வழிகளில் சென்று வளைத்து கொண்டு சுற்றுப்பாதையாக சென்று தங்கள் குடிசை போய் சேர்வார்கள். அப்போ பாக்குறவங்க என்னமோ நினைச்சிடக்கூடாது, திடீர்னு இப்படி எதிர்த்திசையா போய்கிட்டு இருக்கோம், நம்ம குடிசை அங்கிட்டுதான் இருக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, உடனே படக்குன்னு அங்கிட்டு திரும்பினா என்ன இவர் இப்படி போனாரு திடீர்னு அங்கிட்டு திரும்புறாருன்னு நினைப்பாங்களேன்னு அந்த பாதையிலே போய் வேற சந்து வழியா போய் திரும்பி அவங்க குடிசையை போய் சேருவாங்க. இப்படியெல்லாம் அந்த துன்பமும் மாறுச்சு. அப்போ இது வந்து அந்த திக்கற்று நிலைமையும் மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா திக்கற்ற நிலைமையை போல இருந்தது, போலதான் இதெல்லாம் திக்கற்ற நிலைமை போல இருந்தது, கண்ணை கட்டினது போல இருந்தது. திரௌபதிக்கும் வந்து உதவி செய்ய ஆள் இல்லாத போல இருந்தது, செஞ்சிருக்கலாம், சுத்தி எல்லாம் இருந்தாங்க, செய்யலாம். பெருமானவர்களுக்கும் நமக்கு இனிமே வழியே இல்லையோ ஞானத்தை பெறுவதற்கு, திக்கற்றவர்கள் போல இருந்தது, ஆனா வழி இருந்தது, கிடைச்சது வழி.
அதே போல இந்த மக்கள் எல்லாம் இப்படி போறாங்களே வரமாட்டாங்களேன்னு கண்ணை கட்டிட்டு வந்த அந்த நிலைமையும் கொஞ்ச நேரத்துல மாறுச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் திக்கற்ற நிலைமையை போல இருந்ததே தவிர இது உண்மையான திக்கற்ற நிலைமை என்று சொல்ல முடியாது. அப்போ அந்த உண்மையான திக்கற்ற நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப அந்த உண்மையான திக்கற்ற நிலைமை என்ன அப்படின்னா, பெரிய ஆபத்தாகிய கொடிய மரண அவஸ்தை இறுதி நேரத்தில் இவனுக்கு வருதே, அந்த நேரத்தில் இவன் காலமெல்லாம் பாடுபட்டு தேடிய வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவா இருக்கட்டும் உதவுமா? உதவ முடியாதே. இப்ப திரௌபதிக்கெல்லாம் அந்த உற்றார் உறவினர், ஆன்றோர் சான்றோர், பீஷ்மர், துரோணாச்சாரியார், விதுரர், பராக்கிரமசாலியாக 5 கணவர்கள், இத்தனை பேர் இருந்தாங்க, உதவ முடியும், உதவல. ஆனா அந்த கொடிய மரண அவஸ்தையில சுத்தி இருப்பாங்க. உற்றார் பெற்றார் மனைவி மக்கள் பெண்டு பிள்ளை எல்லாம் சுத்தி நிற்பாங்க. கதறத்தான் முடியுமே தவிர உதவ முடியாது. அப்போ அந்த நேரத்தில் இவன் காலமெல்லாம் பாடுபட்டு தேடிய வீடு மனை மாடு ஆடு உற்றார் உறவினர் எதுவா இருக்கட்டும் உதவுமா? உதவுவது இல்லை. மதிப்பில் அடங்காத மாணிக்கமே ஒருவன் சம்பாதிக்கட்டும், அது சாவுடைய நேரத்தில் உதவுமா? உதவாது. சரி, இதெல்லாம் தான் உதவல. ஓட்ட சொந்த திரௌபதியை கைய வச்சு போராடி பார்த்தாலே, எவ்வளவோ நேரம் அவ கைய வச்சு போராடி பார்த்தாலே, அது போல நீ கைய வச்சு போராடமாவது முடியுமா? கைகால அங்கங்கள் எல்லாம் உன் சொன்னோடி கேட்காம போயிருமே. கைய தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியாது, வாய் பேசணும்னு நினைச்சா பேசாது. ஆனா கண்ணு மட்டும் பறக்க பறக்க முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். காது சுற்றி இருக்கிறவங்க ஐயோ போப்போ ஏன் கத்துற சத்தம் கேட்கும். வேற ஒண்ணும் செய்ய முடியாது. தன்னை விட்டு எப்பவும் நீங்காத தன் சொந்த சொத்தாகிய கண் காது மூக்கு கை கால்கள் கூட அந்த நேரத்தில் இவனை கைவிட்டு விடுகின்றன. அது நேரம் இவனுடைய மனமாகிய நினைவும் அறிவும் எதிர்பாராமல் மோதும் மரணம் என்ற அந்த ஆபத்தை தாங்க முடியாமல் தட்டுண்டு தடுமாறுகின்றன. அப்போ இப்படியான ஒரு பெரிய ஆபத்து வந்துமே, இந்த ஆபத்துல நீ என்னென்னமோ சம்பாதிச்சு வச்சிருந்தியே, அதெல்லாம் உதவி செய்யுமா? உதவி செய்யாதே. நீ அதுல மாட்டிக்கிட்டீனா அந்த கொடிய நாளினருக்கும் நுழையும் முன்னாலேயே, அதுல நுழைய முன்னாலே அந்த வாசலுக்கிட்ட போகும்போதே உனக்கு துன்பம் ஆரம்பிச்சிருமே. அந்த முகப்பு தரிசனைப்பட்ட மாத்திர உதறுதலினாலேயே நீங்கள் உலகத்தில் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாகிய இன்பம் ஆண்மை மேன்மை அதிகாரம் அந்தஸ்து சுற்றம் சுத்தம் வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து வாழ்ந்ததாக நினைவு மறந்துவிட்டு, இப்ப பெருமான் அவங்களுக்கு குடிசை கூட மறந்துச்சு, ஆனா திரும்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இனிமே இங்க வரவே வராது. எல்லாம் மறந்து அதற்கு எதிரிடையாக அப்போது நிற்கும் திகில் கசப்பு அதிர் இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல் ஆனால் நாவு சுழண்டு குமுறுதலுடனே உரிமை விரைவதனாலே சகிக்கொணா வாகனை மிஞ்சி வீறிட்டு அலறி ஓடல் திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல உதவியேற்று தவித்தல். யாரும் உதவி செய்ய முடியாது. திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல் உதவியேற்று தவித்தல். ஒரு வண்ணாத்தி பூச்சியை நீங்க வந்ததுன்னு ஒரு அடிச்சு கொல்லணும்னு நினைச்சு பாதி அடிச்சு போட்டீங்கன்னா அது சுத்தி துடிச்சுக்கிட்டு கிடக்கும். பார்த்துருப்போம் நம்ம எல்லாம். அது போல நீ வண்ணாத்தி பூச்சி போல சுத்தி சுழண்டு தவிக்க போறியே. இன்னும் இவை போல அனந்தம், இது கொஞ்சம் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன். இது போல இன்னும் அனந்தம் மகா கொடுமை. இப்போ இந்த கொடுமையெல்லாம் கேட்டா பிறகு ஒருத்தர் அந்த கொடுமையை அனுபவிச்சவே திரும்ப எனக்கு மரண நேரத்துல இப்படி இருந்துச்சு கொடுமைன்னு சொல்ற மாதிரி இருந்தா, இப்ப அதெல்லாம் நாம இதெல்லாம் கேட்கிறோம், சொல்றாங்க எல்லா கொடுமையும் நம்முடைய பெருமான் அவர்கள். ஆனா கேட்டுட்டு நமக்கு அசால்ட்டா இருக்கு. அனுபவிச்சு வந்தவங்க சொன்னா அது ஒன்வேன்னு சொல்லுவாங்க. போனவங்க திரும்பி வர முடியாது. போனவர் மீண்டும் எங்க வந்துல. ஆனா போனவங்க நான் போய் இந்த மரணத்தை சந்திச்சேன் பத்தியா, அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி தேடாம ஒருவேளை சோறு வயிற்றுக்குள்ள இறங்காது அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்க. அப்படி யாரும் சொல்லாததுனால நம்ம மிதப்புற்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
திருகி திருகி சுழண்டு சுழண்டு வண்ணாத்தி பூச்சி போல உதவியேற்று தவித்தல், இன்னும் இவை போல் அனந்த மகா கொடுமை நிறைவு வந்து விடாப்பிடியாக பற்றி கொண்டு விடுமே அப்பா பிறவியரே. மேலும் உம்மை போஷித்து இது காலங்களாக வந்த மகா வலிமை தங்கிய தத்துவங்கள் அனைத்தும் உன் கை காலே உதவி செய்யாதே, அப்ப எப்படி அடுத்தவங்க வந்து உதவி செய்வாங்க? ஒன்றோடொன்று சீறி வீழ்ந்து உன்கதியாகவே அதோ கதியில் ஆளாகி கிடக்குமே அப்பா பெரியவரே, அப்பா பிறவியரே. அப்போ இப்படி ஒரு நிலைமை வருமே, இந்த நிலைமைக்குத்தான் பேரு உண்மையான திக்கற்ற நிலைமை. இப்போ இதுக்கு முந்தி நாம பார்த்தோமே, அந்த நிலைமையில எல்லாம் மாத்துறதுக்கு வழி இருந்தது. இந்த நிலைமைய மாத்தவே முடியாது. இந்த நிலைமைய மாத்துறதுக்கு தெய்வத்தை தவிர யாராலும் முடியாது. தெய்வம் மட்டுமே தான் இந்த இடத்துல நமக்கு உதவியாக இருப்பார்கள். நீ திரவியத்தை கோடி கோடியாக குவித்து வைத்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் யமன் அதற்கு அஞ்ச மாட்டான். எப்பேர் கொத்தவர்களானாலும் அவர்கள் கையில் சிக்கியே தீர்வார்கள். இவன் செய்கிற தர்மத்தால் எல்லாம் அவன் அஞ்சுகிறதில்லை. அப்ப அவன் எதுக்கு அஞ்சுவான்? மெய்த்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சி ஒதுங்குவான். அப்போ மெய்த்தவ பாரவான்களுடைய அந்த இரக்கம் ஒன்றுக்கு மட்டும்தான் யமன் அஞ்சி விலகுவானே தவிர வேற எந்த ஒரு செயலுக்கும் இது நடக்கவே நடக்காது. அப்போ அந்த நிலைமை, நீ யமன் கிட்ட மாட்டிட்டு நிக்கிறியே, அதுதான் ஒரு திக்கற்ற நிலைமை. ஆஸ்தி பாஸ்தி உற்றார் உறவினர் எல்லாருமே கைவிடக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையில நம்மளை காப்பாற்றுவாங்களே, அதுதான் அவங்கதான் தெய்வம். அந்த தெய்வம் தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. தெய்வம்னா அதுக்குத்தான் வேணும். நாம தெய்வம்னா எதுக்கோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலக மக்கள் எல்லாருமே கோயில்ல போய் தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஆனா எதுக்கு கும்பிடுறோம்னே தெரியாம பிறவிப்பணியாகிய யமபாதையில் சிக்கி நாரி செத்து அழகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்தில் இருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். அப்ப இங்குதான் நீ திக்கற்ற நிலைமையில யமன் கையில நீ திக்கிட்டு பறக்க பறக்க முழிச்சுக்கிட்டு இருப்பியே, அப்ப உதவி செய்யறதுக்கு தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. வேற துணையே இல்ல. உற்றார் துணை இல்ல, உறவினர் துணை இல்ல, நீ சேர்த்து வச்ச ஆஸ்தி பாஸ்தி துணை இல்லை, ஏன் உன் அங்க குலங்கள் கூட துணை இல்லை. தெய்வமே துணை. தெய்வத்தை நீ வேற எந்த உதவிகளுக்காகவும் தெய்வத்தை நினைப்பாயே ஆகி அந்த பாவமே உன்னை நரகவாதி ஆக்கி விடும். வேற எதுக்குமே தெய்வத்தை நினைக்க கூடாது. எனக்கு காசு பணம் தேடவும் சீட்டை போக்கவுமா தெய்வம் வேணும்? என் தொடையை காப்பாற்று, என் வயிற்றை காப்பாற்று, என் முழங்காலை காப்பாற்று என்று கவசம் பாடுகிறார்களே, இதற்கு பெயர் பக்தி கவசமா? இதை காட்டிலும் தெய்வத்தை அவமானப்படுத்தும் சண்டாள துரோகத்தனம் வேறு உண்டா? அப்போ இதுக்கெல்லாம் தெய்வம் இல்லை, இதுக்கெல்லாம் நீ கேட்டீனா அது சண்டாள துரோகத்தனம். அப்போ தெய்வத்தை எதுக்கு கேட்கணும்? நம்ம அந்த தூலத்தை விடும்போது அந்த யமனுடைய வாதையில் சிக்கீராதபடிக்கு இருக்கிறதுக்குத்தான் தெய்வம் வேணும். அதுக்குத்தான் தெய்வத்தோட துணையை கேட்கணும். அப்போது காலனுடைய இருளமையில் சிக்கி பேயவை இனங்களாகி விடாமல் ரட்சிக்க வேணும் ஆண்டவர்களே. அந்த காலனுடைய கனவா என்னும் கடூர கோர எல்லையில் காமிலாய காமிலே எங்களுடைய கண்ணு கலங்காமல் காத்து ரட்சிக்க வேணும் ஆண்டவர்களே. எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத, எவர் உதவியும் வந்து எங்களுக்கு எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் உங்களுடைய திருவடி தீட்சையின் திருப்பாலிப்பு திருவருள் எங்கள் மீது திரும்ப வேண்டும் ஆண்டவர்களே. அந்த நிலைமைதான் திக்கற்ற நிலைமை. அந்த நிலைமையில் உதவுபவர்களே தெய்வம். திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை. அந்த துணையை இப்பவே தேடி பற்றி கொண்டாதான் அப்ப அவங்க வந்து உதவி செய்வாங்க. திக்கற்ற நமக்கெல்லாம் நமது பெருமானாகிய தேவேஸ்வரர் அவர்களே துணை என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.